ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக சில விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி உங்களுடைய ரேண்டம் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே போல் அடுத்ததாக உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்க போகிறதும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ 29th உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அதன் பிறகு நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா அல்லது செகண்டா தேர்டா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆஃப்டர் 29th கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஐடி பாஸ்வேர்டு அவங்க கையில் கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேரண்ட்ஸ் அவங்களுக்கான கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் விவரம் தெரியாமல் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க ஐடி பாஸ்வேர்டை அப்ளை பண்ண இடத்துலேருந்து அவங்க வாங்கிட்டு வர மிஸ் பண்ணியிருக்காங்க, அல்லது நிறைய இடத்துல கொடுக்காம விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கிடைக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிடச்சிருந்துச்சி அப்படின்னா தப்பே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அதில் போய் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, டிஎன்இயோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்படியெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தரலை அல்லது ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் வாங்கலை அப்படிங்கிற போது, ஏன்னா லாஸ்ட் இயரில் நடந்தது வச்சு சொல்லும் பொழுது நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு கவுன்சிலிங் டேட் வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. அது வாட்டில் அவங்க ஐடி பாஸ்வேர்டில் அதனால் அவங்க செக் பண்ணாமல் அப்படியே இருக்கும். அது என்ன ஸ்டேட்டஸ், ரேண்டம் நம்பர் வந்துச்சா, ரேங்க் வந்துச்சா, கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிருக்கா, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. கடைசியாக சாய்ஸ் ஃபில்லிங் அன்றைக்கே நமக்கு கால் பண்ணுவாங்க, சார் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லைப்பா, இப்படி தான் சாய்ஸ் ஃபில்லிங், உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டெலாம் லாகின் பண்ணி போங்க, இப்படி தான் நீங்கள் எந்த மாதிரியான காலேஜ் எதிர்பார்க்குறீங்க, என்ன கோர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தான், சார் அது எப்படிங்க சார் லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த டைமில் கேட்பாங்க. லாஸ்ட் மினிட்ல சார் என்கிட்ட ஐடி பாஸ்வேர்டுன்னு ஒன்று எதுவுமே கிடையாது, நான் எப்படி லாகின் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் கேட்பாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு. நீங்கள் அப்படி மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல வாங்காமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் பொழுது அதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக அது தேவையான ஒரு விஷயம். நீங்கள் வாங்காமலோ அல்லது மறந்து இருந்தாலோ அல்லது உங்களுக்கு கொடுக்காமல் விட்டிருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஎஃப்சி சென்டரை போய் அங்கே மறுபடியும் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ண முடியும். உங்கள் ஏரியாவில் எந்த டிஎஃப்சி சென்டர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி தாராளமாக அங்கே கால் பண்ணி உங்களோட ஐடி பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக கேட்டுக்க முடியும். ஓகேங்களா? அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சில காலேஜில் ப்ரீ புக்கிங் பண்ணி நான் இந்த கோர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில காலேஜஸில் ப்ரீ புக்கிங் அட்மிஷன் போட்டிருப்பீங்க இல்லையா? உங்கள் கையில் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. அப்படி ஐடி பாஸ்வேர்டு இல்லை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ப்ரீ புக்கிங் போட்ட காலேஜஸில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் சிஎஸ் கேட்டிருக்கலாம், ஐடி கேட்டிருக்கலாம், இசிஇ கேட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் கேட்டிருக்கலாம். அதுக்கு போதுமான மார்க் இருந்தால் உங்களுக்கு அந்த காலேஜ் லாக் ஆகும். நீங்கள் ப்ரீ புக்கிங் போட்ட காலேஜஸ்லேயே படிக்கலாம். ஓகேங்களா? அப்படி ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ண கோர்ஸுக்கு போதுமான கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் உங்களுக்கு லாக் ஆகாது. ஓகேங்களா? லாக் ஆகாது. அதே போல் மற்ற காலேஜஸுமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுற அளவுக்கு நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ண காலேஜ் ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது. சரிங்களா? அவங்க காலேஜஸ் மட்டும்தான், அவங்க காலேஜஸில் இருக்கக்கூடிய ஒரு 5 கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 5 சாய்ஸை போடுவாங்க. ஒரு 10 கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 சாய்ஸஸ் மட்டும்தான் போடுவாங்க. மற்ற காலேஜஸில் இருக்கக்கூடிய கோர்ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸோ அடுத்த ஆப்ஷனோ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலேஜில் சீட் கிடைச்சா கிடைக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே வாய்ப்புகள் கிடையாது. நாட் அலாட்டட் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வழி இல்லை, அந்த காலேஜில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் கண்டினியூ பண்ண முடியும். சரிங்களா? அப்படி இல்லை நீங்கள் டிசி வாங்கி போனாலுமே வேறு காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை தான் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம ஒரு காலேஜில் ப்ரீ புக்கிங் பண்ணாலுமே உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ண காலேஜ் உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸில் காலேஜஸ் இருந்தால் நீங்கள் அடுத்தடுத்த சாய்ஸில் அடுத்தடுத்த காலேஜஸ் வைக்கலாம். இதனால் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால்
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த காலேஜில் சீட் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ண காலேஜில் சீட் லாக் ஆகலைனாலும் அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய காலேஜஸில் சீட் லாக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே இந்த ஸ்காலர்ஷிப்ஸு அதே போல் எஃப்ஜி ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரியான சலுகைகள் வந்து உங்களுக்கு டிஎன்இஏ கோட்டா வழியாக கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளுமே கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்படியான சலுகைகள் கிடைக்காது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில காலேஜஸ் வந்து விவரமாக வந்து இவங்க இடையில ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா வேறு காலேஜஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலேயே நிறையா காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஐடி பாஸ்வேர்டை வாங்கி வச்சுக்குவாங்க அல்லது அவங்களாவே க்ரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தமான எந்த ஒரு ப்ராசஸுமே தெரியாது. நீ அட்மிஷனை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நீ அதை பற்றி கவலையே பட்டுக்க மாட்டேன். கவுன்சிலிங் ப்ராசஸ்னால் என்ன, ரேண்டம் நம்பர்னா என்ன, ரேங்க்னா என்ன, ஃபஸ்ட் ரவுண்ட்னா என்ன, செகண்ட் ரவுண்ட்னா என்ன, தேர்ட் ரவுண்ட்னா என்ன, சப்ளிமெண்ட்ரினா என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு கவுன்சிலிங் நாலேஜுமே உனக்கு இருக்காது. சரிங்களா? அடுத்த வருஷம் உன்னுடைய ஜூனியரே வந்து உங்கள்கிட்ட வந்து ஆனால் கவுன்சிலிங் போடுறது எப்படிங்க, உன்னுடைய ஜூனியர் ஸ்டூடெண்ட் வந்து கேட்பான், ஆனால் கவுன்சிலிங் நீ எப்படி போட்டீங்க அக்கா, நீங்கள் எப்படிக்கா கவுன்சிலிங் போட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னு உங்களுடைய ஜூனியர் ஸ்டூடெண்ட் வந்து கேட்கும் பொழுது அவனுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா ப்ரீ புக்கிங் பண்ணீங்க. எல்லாருமே வந்து காலேஜில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. காலேஜ்லேயே போட்டு எங்களுக்கு அவங்களே போட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க. எந்த காலேஜ்லேயுமே வந்து அவங்களா எடுத்து தர்றதில்ல. உங்களுடைய மார்க் வந்து போதுமானதாக இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து லாக் ஆகும். அதனால தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஒரு காலேஜில் நம்ம சேர்றனால அவங்க வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வச்சிருக்கனால உங்களுக்கு அதே காலேஜ் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது 100% வந்து ஒரு பொய் தான். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு போதுமான மார்க் இருந்தால் தான் அந்த காலேஜுக்கு கிடைச்சிருக்குமே தவிர அவங்க வந்து லாக் பண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறது கிடையாது. சரிங்களா? உங்கள் ஜூனியர்கிட்டையும் நீங்கள் இதைத்தான் சொல்லுவீங்க, நான் அட்மிஷன் போட்டேன், எனக்கு அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து எங்கள் காலேஜில் அட்மிஷன் போட்டுக்க, எங்கள் காலேஜே எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்லாம் நிறையா சொல்லி நானே பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்காங்க. சுத்தமாக ஜீரோ. கவுன்சிலிங்கில் என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஜீரோ, எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு 30லேருந்து ஒரு 40% ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே அப்படி தான் இருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங்னா தெரியாது, சாய்ஸ் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அப்படின்னா தெரியாதுங்கிறாங்க. உன்னுடைய கட் ஆஃப் மார்க்கு நீ எந்த ரவுண்டுன்னு கேட்டால் தெரியாது, உனக்கு என்ன ரேங்க்னு கேட்டால் தெரியாது, நீ எந்த ரவுண்டுன்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸையே உங்களால் பண்ண முடியல அப்படிங்கிற பொழுது நாளைக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் அதுக்காக எப்படி வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. உங்களை வந்து நிறைய பயப்படுத்தி வச்சுருப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ஐயோ தப்பாக போட்டினா உன் லைஃப் போயிடும், காலேஜ் வந்து மாற்றி போட்டினா உன் லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் உங்களை வந்து பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கை அட்டன் பண்ணி கவுன்சிலிங் வழியாக ஒரு சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வந்து சொல்லும்பொழுது அது ஏதோ பெரிய ஒரு சிங்கம் புலியாட்ட வந்து பெருசாக பேசி ஒரு பயமூர்த்தி வச்சுருப்பாங்க. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் முடித்து அவனுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகும் பார்த்தீங்களா, அலாட் ஆன பிறகு அப்போ தான் அவனுக்கு தெரியும் இது என்னடா அது போன எலியை விட ஒரு சின்ன விஷயமா இருக்குது அப்படின்னு. அதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ வந்து கவுன்சிலிங்கை கண்டு நீங்கள் யாருமே பயப்படவே தேவையில்லை. அது சாதாரண ஒரு விஷயம். சரிங்களா? அதாவது எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னோம்னா காலேஜ் வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் வந்து 200 கட் ஆஃபாக இருந்தாலும் சரி அல்லது 100 கட் ஆஃபாக இருந்தாலும் சரி அந்த எந்த காலேஜுக்கு எந்த பிளேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் வந்து கிங்கு. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல நீங்கள் தான் கிங்கு. ஓகேங்களா? எந்த காலேஜுக்கு எந்த இடம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? கண்டிப்பாக நல்ல காலேஜ். ஓகேங்களா? அதாவது நல்ல காலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 50,000 ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கண்டிப்பாக நல்ல காலேஜே கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அது ஒரு டயர் 1 காலேஜஸ் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது. அதே போல் எபோவ் 90% பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு சத்தியமாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு 50,000லேருந்து ஒரு 60,000 ரேங்க் மேலே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கும். அதாவது கிடைக்கக்கூடிய காலேஜ் நீங்கள் எடுக்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்கணும். அங்கே பிளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்கணும். அதே போல் பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களுடைய செல்ஃப் எஃபர்ட்டை வந்து போடணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ காலேஜில் பிளேஸ்மெண்ட் இல்லை அதனால் நான் பிளேஸ் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம்.
கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்டுக்கு உன்னுடைய எஃபர்ட், பிளேஸ்மெண்ட் இல்லாத காலேஜில் நீ எப்படி பிளேஸ் ஆகிற, உன்னுடைய செல்ஃப் எஃபர்ட்டை போட்டு நீ எப்படி பிளேஸ் ஆகிற அப்படிங்கிறதெல்லாம் உன்னுடைய டேலண்ட் இருக்குது. சரிங்களா? உன்னுடைய டேலண்ட்டை நீ எங்கிருந்து காட்டணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்தே உன்னுடைய டேலண்ட்டை காட்டணும். இந்த 2 மாதமாக வந்து இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இன்னும் வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் இருக்குது. இந்த டைமில் வந்து உன்னால் இந்த ஒரு அனலைஸை கண்டிப்பாக பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட், ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு தகுதியற்ற ஒரு மாணவர். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் தான் அப்படிங்கிறது உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, உனக்கு கிடைக்க போகிறது எந்த காலேஜ் அப்படிங்கிறது உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீ பிளேஸ்மெண்ட் காலேஜில், ஒரு காலேஜில் போய் உட்காந்துட்டு சார் இங்கே பிளேஸ்மெண்ட் இருக்கா, எவ்வளோ பேக்கேஜ் கொடுப்பீங்க, ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளவு, ஆவரேஜ் பேக்கேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அட்மிஷன் அப்போ போய் உட்காந்து கேள்வி கேட்பீங்க பார்த்தீங்களா, அந்த கேள்வி கேட்கறதுக்கான தகுதியற்ற மாணவர் தான் நீங்கள் கண்டிப்பாக. ஓகேங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உன்னால் வந்து சுயமாக ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீ இந்த கேள்வி கேட்குறது வந்து அதுக்கு ஒர்த்தான ஒரு நபர் நீங்கள் கிடையாது. ஓகேங்களா? அதனால் வந்து இன்னமும் நமக்கு டைம் இருக்குது. இந்த 1 மாதத்தில் உனக்கு எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும், எந்த காலேஜ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நீ இதையவே அனலைஸ் பண்ணல அப்படின்னா நாளைக்கு நீ பிளேஸ்மெண்ட்டுக்காக காலேஜில் போய் நீ என்னத்தை போய் படிக்க போகிற சொல்லு பார்ப்போம். உனக்கு ஒரு காலேஜ், உன் லைஃப்பை தீர்மானிக்கிற காலேஜை வந்து உன்னால் வந்து சரியாக சாய்ஸில் கொண்டு வர முடியல அப்படின்னா உன்னால் எப்படி வந்து ஒரு பிளேஸ்மெண்ட், ஒரு காலேஜில் வந்து உனக்கான பிளேஸ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங்கை நீ எப்படி எடுப்ப, அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கான எஃபர்ட் எப்படி நீ கொடுப்ப அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்க. சரிங்களா? நீ எந்த இடத்துல இருக்க அப்படிங்கிறத இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? உனக்கு பிளேஸ்மெண்ட் எப்படி அப்படிங்கிறது நீ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் எதை கண்டு நீ பயந்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்னா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா மாற்றி வச்சுட்டா லைஃப் போயிடும் அப்படி இப்படிங்கிறாங்களே அப்படிங்காத. உன் மார்க்கை பற்றி ஒரு கவலை விடு. நீ 3rd ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கலாம். சரிங்களா? நீ வந்து 180 கட் ஆஃப் வரைக்கும் எடுத்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்தால் தான் உனக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து 3rd ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கலாம். உங்களுடைய கட் ஆஃப் வந்து 100 காட்டுறக்கலாம் அல்லது 100க்கு குறைவாக காட்டுறக்கலாம். ஓகேங்களா? 100க்கு குறைவாக இருந்தாலுமே உன்னுடைய செல்ஃப் எஃபோர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன் கேம்பஸை விட ஆஃப் கேம்பஸில் ஒரு காலேஜில் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ்னு 10 லட்சம் 5 லட்சம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை விட உன்னால் அதிக பேக்கேஜில் செலக்ட் ஆக முடியும். சரிங்களா? இது வந்து ஆஃப் கேம்பஸில். ஆஃப் கேம்பஸுங்கிறது காலேஜ் கொண்டு வராத பிளேஸ்மெண்ட்டில் உன்னால் தனிப்பட்ட முறையில் பிளேஸ் ஆக முடியும். ஓகேங்களா? இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து கவுன்சிலிங்கை கண்டு யாருமே பயப்படாதீங்க. பயந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முன்னுக்கு வர முடியாது. ஸோ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இப்படி தட்டிட்டு போகிற விஷயந்தான். சரிங்களா? அதை தூக்கி நீங்கள் தலை மேலே வச்சுட்டு பெரிய விஷயமா வந்து சுமந்துக்கிட்டு தெரிய வேணாம். ஸோ ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் நம்ம நிறையா கைடன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். உனக்கு எந்த காலேஜை எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நம்ம நிறையா வீடியோஸை கொடுத்துருக்கோம். அதே போல் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ஸ் வச்சுருக்கோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். உன்னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் நேரங்களில் எந்த காலேஜ் எப்படி அப்படிங்கிறத கட் ஆஃப் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி உங்களுடைய கவுன்சிலிங் நேரங்களில் நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே போல் நிறைய வீடியோஸில் நீங்கள் இன்ஸ்டாலையும் சரி, வீடியோஸ்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி பார்த்துருப்பீங்க. இந்த ரேங்கிங் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதாவது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு காலேஜ் பேரை சொல்லி அதுக்கு நான் 9 மார்க் கொடுக்குறேன், நான் 10 மார்க் கொடுக்குறேன், 8 மார்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் இன்ஸ்டாவில் நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும். பட் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரித்து சொல்கிறாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 7 காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா டாப் 5ன்னு சொல்லி ஒரு 2 காலேஜை கழிச்சு விட்டு மீதி 5 காலேஜை டாப் 5ங்கிறாங்க. அதே போல் 10 காலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு 12 காலேஜ் 13 காலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த 3 காலேஜை கழிச்சு விட்டு அந்த 10 காலேஜை வந்து இதுதான் அந்த டிஸ்ட்ரிக்டில் டாப் 10, இந்த காலேஜுக்கு நான் 9 மார்க் கொடுக்குறேன், இதுக்கு நான் 7 மார்க் கொடுக்குறேன், 8 மார்க் கொடுக்குறேன்னு அந்த காலேஜ் அவங்க சொல்லக்கூடிய எந்த காலேஜுக்குமே பிலோ 7 மார்க்குக்கு கீழே யாருமே கொடுக்கறதில்ல. அந்த அளவுக்கு அந்த காலேஜஸ்லாம் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய காலேஜஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த காலேஜுக்கு இவ்வளோ மார்க் அப்படின்ட்டு போகாதீங்க. நீங்கள் ஓவராலாக அப்படி நீங்கள் வந்து டாப் 10 ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், அதாவது வந்து ஸ்டேட் லெவலில் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த காலேஜ் டாப் 20 அல்லது டாப் 50க்குள்ளே எந்த காலேஜ் வருதுன்னு பாருங்கள். அந்த 50க்குள்ளே வரக்கூடிய காலேஜஸ்க்கு நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதை விட்டு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து டாப் 5 சொல்கிறாங்க, டாப் 10 சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது வந்து
கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு அந்த கல்லூரிகள் வந்து எல்லாமே ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து டாப் ஃபைவ்ல வரக்கூடிய காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓவரால் தமிழ்நாடு அளவில் எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 140வது இடத்துல 150வது இடத்துல கண்டிப்பாக அந்த காலேஜ் இருக்கும். சரிங்களா? காலேஜில் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸில் பின்தங்கிய மாவட்டங்கள் வந்து நிறையவே இருக்குது. இன்னும் சில காலேஜஸில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்ஷனே இல்லாத காலேஜஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் அவங்க வந்து இதெல்லாம் வந்து டாப் ஃபைவ்ல வரக்கூடிய காலேஜ், அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இது டாப் ஃபைவ்ல வருது அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த கல்ச்சருக்கே நீங்கள் போக வேணாம். இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டாப் 5 டாப் 10ங்கிறதுக்கு நீங்கள் போகவே வேணாம். சரிங்களா? இந்த 4 வருஷம் தான் அடுத்து உன்னுடைய 40 வருஷத்தை தீர்மானிக்க போது. ஸோ வந்து கரெக்டான ஒரு காலேஜஸை எப்படி வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொண்டு வரணும், எந்த காலேஜஸ் வந்து நமக்கு ப்ரிடிக்ட் ஆகும், அதாவது உனக்கே தெரியணும். நம்ம இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சுருக்கோம், என்னுடைய கணிப்புப்படி இந்த 4 காலேஜ் அல்லது இந்த 5 காலேஜுக்குள்ளே தான் எனக்கு வந்து லாக் ஆகும் அப்படிங்கிறத நீ சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சுட்டு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நீ ஒரு பெரிய ஆள் தான். ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீ பெரிய ஆள். அடுத்த வருஷம் உன்னோட ஜூனியர்ஸுக்கே நீ தாராளமாக கைடன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? மாணவர்கள் வந்து என்ன தான் 200 மார்க்கே 198 மார்க் வச்சுருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, சார் எனக்கு வந்து சிவில் வந்து இந்த காலேஜில் கிடைக்குமா, சிஎஸ் வந்து இந்த காலேஜில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் மேலே அவ்வளோ ஒரு பயம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதே போல் நீங்கள் வந்து 200லேருந்து நீங்கள் என்ன மார்க் இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் கட் ஆஃப் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? அதாவது வந்து இந்த மார்க் இருந்தால் தான் இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களுக்கு ஈஸியாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய பெரிய வேலையே பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலேஜுக்கு நம்ம எந்த இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். அதாவது வந்து பெரிய காலேஜை பின்னாடி போட்டு சின்ன காலேஜை மேலே போடுவாங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்காம போயிடும். அதே போல் குறைவான மார்க் வச்சுட்டு டாப் காலேஜஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சீட்டு அலாட் ஆகாமல் போயிடும். ஸோ இதையெல்லாம் தடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக வந்து 400 காலேஜஸுமே 420 காலேஜஸ் 420+ காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? அந்த 420+ காலேஜஸ்க்குமே எந்த காலேஜுக்கு எந்த பிளேஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுடைய ரவுண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிடிஎஃப் லிஸ்ட்டை வந்து நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை மார்க் ஒரு பக்கம் விட்டுட்டு அந்த லிஸ்ட்டு எந்த காலேஜ் எந்த ஆர்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் எனக்கு ஃபேவரான, ஏன்னா வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய பேர் சாய்ஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க, இடையில வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு ஃபேவரான ஒரு காலேஜை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் 10ல் வந்து நல்ல காலேஜ் இருக்கும், ஒரு 5 காலேஜ் நல்லதாக கொடுப்பாங்க, 6வது இடத்துல வந்து அவங்களுக்கு ஃபேவரான ஒரு காலேஜஸை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா யூடியூபர்ஸ் வந்து சொல்லுவாங்க. சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பெரிய காலேஜஸாக ஒரு 8 காலேஜஸ் 10 காலேஜஸ் போட்டு 11ஆவதாக வந்து இடையில உங்களுக்கு ஒரு ஆப்பை சொருகி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாமல், அதாவது வந்து ஹானஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது. இதுதான் நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு காலேஜில் வந்து உங்களுடைய இதை கொடுத்துருந்தீங்க, ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க, அல்லது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ரெக்கவர் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்களே பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே போல் எந்த ஒரு தேர்ட் பர்சன்கிட்டையும் நீங்கள் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்காதீங்க. கண்டிப்பாக வந்து இது எப்படி அப்படின்னா, உங்களுடைய ஓட்டை வந்து அடுத்த ஒருத்தவங்க போட்டால் எப்படி இருக்கும், வாக்குரிமையை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம், அதே போல் தான் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது உங்களோட உரிமை. உங்களுடைய காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். சரிங்களா? ஸோ உங்களுடைய நாலேஜ் இல்லாமல், அதாவது வந்து இல்லை எனக்கு பண்ண தெரில, என் அண்ணா ஹெல்ப் பண்ணுவார், எனக்கு தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா கொடுங்க, தப்பு இல்லை. சரிங்களா? தெரியாத ஒரு தேர்ட் பர்சன்ட்டை உங்கள் ஐடி பாஸ்வேர்டை ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய நாலேஜில் இல்லாத காலேஜஸ் அதில் கொண்டு வராங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே நீங்கள் கவுன்சிலிங் நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.